வணக்கம் மக்களே, கொத்தவரங்காயை நீங்கள் தினமும் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கிறதால உங்களுக்கு என்னென்ன நோய்கள்லாம் குணமாகுது, என்னென்ன மருத்துவ குணங்கள் கிடைத்து கொத்தவரங்காய் உங்களுடைய உடலுக்கு எந்த அளவில் துணை புரிக்கிறதுன்றதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் மக்களே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் தினமும் 10 கிராம் கொத்தவரங்காய் சாப்பிட்றதால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு குறையும் அப்படின்னு ஆய்வுகள் மூலம் பல மருத்துவர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. இதனால் நீரிழிவு நோயிலிருந்து, அதாவது சர்க்கரை நோயிலிருந்து உங்களால் தப்பிச்சு கொள்ள முடியும் மக்களே. இது மட்டும் கிடையாது மக்களே, கர்ப்பிணி பெண்கள் ஆரம்பித்து இன்னும் நிறைய பேருக்கு நிறைய மருத்துவ குணங்களை இந்த கொத்தவரங்காய் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். கர்ப்பிணி பெண்கள் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டியது மிகவும் அவசியம். கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்காய் சாப்பிட்டா கருவினுடைய ஆரோக்கியம் நல்லா மேம்படும். கொத்தவரங்காயில அதிக நார்சத்து மற்றும் பொட்டாசியம் சத்து இருக்கிறதால இது இதயத்திற்கு நல்ல பலத்தை அளிக்கிறது. ஆஸ்துமா பிரச்சனையை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கொத்தவரங்காய்க்கு உண்டுங்க மக்களே. கொத்தவரங்காய் ஒரு வலி நிவாரணியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி கொத்தவரங்காய்க்கு உண்டு. சரியாக ஜீரணமாகாவிட்டா மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு ஏற்படலாம். ஸோ அதற்கு நீங்க கொத்தவரங்காயை சமைத்து சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய நார்சத்து செரிமான பிரச்சனைகளை சரி செய்து மலச்சிக்கல் பிரச்சனையை உங்களுக்கு நீக்கிடும். கொத்தவரங்காயை நீங்க அடிக்கடி சாப்பிட்டா மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் பல பேர் கொத்தவரங்காயை பரிந்துரைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கொத்தவரங்காய் இதயத்திற்கு மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கு. வாரத்திற்கு 2 முறை உங்களுடைய உணவுல நீங்க கொத்தவரங்காயை சேர்த்துக்கொண்டா உடலுக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அப்படின்றதால எலும்புகள் மற்றும் பற்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலுவாக இருக்கும். ரத்த சோகை உள்ளவர்கள்லாம் இந்த கொத்தவரங்காயை அடிக்கடி சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா இது அதிக ரத்த சுரப்பை உங்களுடைய உடல்ல ஏற்படுத்தும். ரத்த சோகையை ரத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக சுரக்க செய்வதால ரத்த சோகையை உங்களுக்கு நீக்கி உடலை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடும். கொத்தவரங்காயை நீங்க அடிக்கடி உட்கொள்வது முகத்துல கரும்புள்ளிகள் மற்றும் பருக்கள் போன்ற சரும பிரச்சனைகளை எதிர்த்து போராடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்களா மக்களே, கொத்தவரங்காய் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு அப்படின்னு. அதாவது நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் உள்ளவர்களை தொடங்கி கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியது வரைக்கும், நம்மளுடைய உடலுக்கு பலம் அளிக்கக்கூடியது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் நிறைய மருத்துவ பலன்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட கொத்தவரங்காயை நீங்க வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். இது போல நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்மளுடைய சேனல்ல அதிகமாகவே இருக்கு. அந்த வீடியோஸையும் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற நிறைய அப்டேட்ஸ் நம்மளோட சேனல் இருக்கு, தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன். நன்றி மக்களே.